கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் இறைப்பணி மட்டுமல்ல, சமூக பணியையும் மிகுந்த தாகத்தோடு செய்து வருகிறார்கள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 14 தமிழ்நாட்டில் மதுவிலக்கு மற்றும் போதையில்லா சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி போதகர் பெலிக்ஸ் ஜெபசிங் போராட்டத்தில் ஈடுபட்டார். மதுபான கடை முன்பாக நின்று கொண்டு தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி தன் குரலை உயர்த்தி, குடிப்பதற்காகவா சுதந்திரம் வாங்கினோம், போதையில்லா தமிழ்நாடு வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஒரு கிறிஸ்தவ போதகர் டாஸ்மார்க் கடைக்கு முன்பாக நின்று மிகவும் தைரியமாக பேசிய இந்த காணொளியானது தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. அது மட்டுமல்லாது, பள்ளி குழந்தைகள் போதையில்லா சமூகம் உருவாக வேண்டும் என்று பதாகைகள் ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் அமைதியான முறையில் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர். இந்த காட்சிகள் எல்லாம் தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு வர வேண்டும் என்பதே அவர்களின் விருப்பமாயிருக்கிறது. நன்றி. இயேசு கிறிஸ்து இந்த போதை பொருளுக்கு இந்தியாவை விடுதலையாக்க முடியும். வேலைக்கு போகாம குடிக்கிறக்கா நமக்கு சுதந்திரமாய் கொடுத்தாங்க. இந்திய தேசம் வெள்ளக்காரர்கள் விடுதலையாகி சாராயங்கிற மது போதைக்கு இன்னைக்கு அடிமைப்பட்டு கிடக்குது. தமிழ்நாடு முழுவதும் போதை பொருளுக்கு அடிமையா இருக்குன்னா தயவு செய்து குடிக்காதீங்க. இந்த குடிப்பழக்கத்தினால உங்க வீட்டுல வறுமை, இந்த குடிப்பழக்கத்தினால உங்க வீட்டுல சண்டை, மது போதைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற இந்தியாவை இயேசு கிறிஸ்து விடுதலையாக்க முடியும். தயவு செய்து குடிப்பழக்கத்தில் விடுதலையாங்க. சாராயம் குடித்து வாழ்வை கெடுக்கும் நண்பரே, உனக்கொரு நற்செய்தி சொல்ல வந்தோமே. சாராயம் குடித்து வாழ்வை கெடுக்கும் நண்பரே, உனக்கொரு நற்செய்தி சொல்ல வந்தோமே. நீ இங்கு குடித்து விட்டு போதை ஏறி கிடக்கிறாய், உன் மனைவி பிள்ளைகளோ பட்டினியால் சாகின்றார். நீ இங்கு குடித்து விட்டு போதை ஏறி கிடக்கிறாய், உன் மனைவி பிள்ளைகளோ பட்டினியால் சாகின்றார். உடைய கால தொட்டு கேட்கிறோம், தயவு செய்து யாரும் குடிக்காதீங்க. போதை பொருட்கள் கஞ்சாவை உபயோகப்படுத்தாதீங்க. கஞ்சா என்கிற போதை பழக்கத்திற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அநேக மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. தயவு செய்து அப்படிப்பட்ட காரியங்களை தொடாதீங்க. தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்கன்னா, தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்க. இந்திய தேசம் சுதந்திரம் வாங்கி கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு மேல ஆகிருச்சு. பல தலைவர்கள் ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது இருக்குன்னா, மதியானம் 12 மணிக்கு வந்து குடிக்கிறக்கா நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. தயவு செய்து குடிக்காதீங்க. இந்திய தேசம் வெள்ளக்காரர்கள் விடுதலையாகி மது போதைக்கு அடிமைப்பட்டு கிடக்குது. இன்னைக்கு தேவை போதை பழக்கத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை தேவை. அதுக்காக மிகப்பெரிய போராட்டம் தேவை. இந்த போதை பழக்கத்தினால எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் செத்து போயிட்டு இருக்காங்கன்னா, கடந்த வாரத்தில் கூட 2 கொலைகள் கோவை மாவட்டத்தில் இந்த போதை பொருளால் வந்துருச்சு. இயேசு கிறிஸ்து இந்த போதை பொருளுக்கு இந்தியாவை விடுதலையாக்க முடியும். தயவு செய்து குடிக்காதீங்க, பணம் திரும்புங்க. 2 கரங்கூப்பி கேட்கிறோம், தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்க. இந்த குடிப்பழக்கம் உங்களுக்கு மாத்திரம் கிடையாது, உங்க குடும்பத்துக்கு சேர்த்து பாதிப்பு. ஆனா கிணத்து கிளம்புன குடிப்பழக்கத்தினால ஒரு இளைஞனை வெட்டி கொலை செஞ்சுட்டாங்க. இந்துஸ்தான் காலேஜ்ல மது போதையினாலையும் போதை பழக்கத்தினாலையும் ஒரு வாலிபன், ஒரு இளைஞன், 3வது ஆண்டு படிக்கிற இளைஞன் இன்னைக்கு மரிச்சு போயிட்டானா. இந்த போதை பழக்கத்தால எத்தனையோ விபரீதங்கள் நடக்குது ஒவ்வொரு நாளும். தயவு செஞ்சு குடிச்சு உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்கன்னா, உங்க குடும்பத்தை பாருங்க, பிள்ளைகளை பாருங்க. இந்த குடிப்பழக்கத்தினால எத்தனையோ குழந்தைகள் சிறு வயதிலேயே அனாதைகளாகிறாங்க. 2 கரங்கூப்பி கேட்கிறேன், தயவு செஞ்சு குடிக்காதீங்க, மன திரும்புங்க. தயவு செஞ்சு மனமாறுங்கன்னா இயேசு இந்த பழக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். 2 கரங்கூப்பி கேட்கிறேன், குடிக்காது.